ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இந்த உலகத்திலே அமைந்திருக்கின்றது. ஆக நயினாதீவு, கழுவோடைய அம்மன், பிறகு இங்கே சுதுமலை அம்மன். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு திருப்பாற்கடலிலே விஷ்ணுவின் மனைவியாக அந்த அகோரத்தை குறைத்து இப்பொழுது நாங்கள் புவனேஸ்வரி அம்மனாக மாற்றப்பட்டுள்ளது. அளவிற்குமாக வத்தாப்பளை அம்மனாக இருக்கின்றது. இந்த வரலட்சுமி ஏன் மிகவும் முக்கியமான என்றால், இது அம்மனின் ஒரு விரத நாள். அது மட்டுமல்லாமல் இது சுமங்கலிகளுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது. சுமங்கலிகள் ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கின்றபடியால் அவர்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த வரலட்சுமி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வரலட்சுமியம்பிகா தேவ்யை நமோ நமः. ஓம் வரலட்சுமியம்பிகையே உனக்கு நான் 108 நாமங்கள் சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மூஷிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன அசாயமாயி சம்பிராக்ஷ்ய. இப்பொழுது பூசை பண்ணிக்கொள்ளுங்கள். அனந்தாய நமः, ஓம் தர்மாய நமः, ஓம் ஞானாய நமः, ஓம் வைராக்யாய நமः, ஓம் ஐஸ்வர்யாய நமः, ஓம் அன்வாய நமः, ஓம் ப்ரீம். உறவுகளே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து யாழ்ப்பாணம் சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்துக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம், அதுக்கு வந்து சிறப்பான பூசைகள் எல்லாம் நடைபெற்றது. அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளையும் இந்த காணொலிக்குள்ளே போகலாம். புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சுதுமலை அம்மன் ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இந்த உலகத்திலே அமைந்திருக்கின்றது. ஓம் புவனேஸ்வரி நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வரலட்சுமியம்பிகா தேவ்யை நமோ நமः. ஓம் வரலட்சுமியம்பிகையே உனக்கு நான் 108 நாமங்களினாலே பூஜை பண்ணுகிறேன். நீ இப்பொழுது நிறைந்த சந்தோஷமாக இருப்பாய். விஷ்ணுவனோடு இருக்கின்றாய். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் நாளுடைய கண்ணகை அம்மன் மதுரையிலே எரித்து இது மூன்றாவது கோயிலாக நயினாதீவு, கழுவோடைய அம்மன், பிறகு இங்கே சுதுமலை அம்மன் விஷ்ணுவின் மனைவியாக அமர்ந்தோம். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு திருப்பாற்கடலிலே
விஷ்ணுவின் மனைவியாக எங்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த வரலட்சுமி என்பவள் நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் நெடுக சிந்திக்கின்றோம். அவள் ஏதோ எங்களுக்கு சண்டிலிப்பாய் நாகபூஷணி அம்மன் இப்படியே அவர் போய் கொண்டிருந்தவர் கடைசியாக போய் வத்தாப்பளை அம்மனிலே அமைதியானவர். இந்த இடத்திலே மூன்றாவதாக அமைந்த இந்த அம்மன் ஆலயம் முன்பு மிகவும் கண்ணகை அம்மனாக இருந்த பொழுது மிகவும் கோரமான ஒரு நிலையிலே இருந்தபடியால் அவற்றை நாங்கள் அந்த அகோரத்தை குறைத்து இப்பொழுது நாங்கள் புவனேஸ்வரி அம்மனாக மாற்றப்பட்டுள்ளது. அவள் வந்து இறங்கின இடம் இப்பொழுதும் எங்களுடைய தலைவிருட்சமாக வத்தாப்பளை அம்மனாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் நாங்கள் எந்தவித பூஜைகளோ எதுவும் நாங்கள் அம்மனுக்கு நடாத்தப்பட வேண்டிய எல்லா பூஜைகளும் மிகவும் சிறப்பாகவும் நன்றாகவும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஆனால் அப்படி அல்ல. இந்த வரலட்சுமியில அங்கே அஷ்டலட்சுமிகள் என்று 8 பேர் இருக்கிறார். இந்த அஷ்டலட்சுமிகள் எல்லோரையும் ஒன்றாக ஒருமுகப்படுத்தித்தான் என்று நாங்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே இந்த வரலட்சுமி விரதமானது இந்த அஷ்டலட்சுமிகளின் அந்த வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். இந்த விரதத்தை நாங்கள் கடைபிடித்தால் தனிய பணம் மட்டுமே தனம் தானியம் பாக்கியம் வீரம் எல்லா அஷ்டலட்சுமிகளிலே அந்த 8 லட்சுமிகள் யார் என்று பார்த்திருந்தால் ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, இந்த 8 லட்சுமிகளையும் ஒன்றடக்கியதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தின் அடிப்படை. இப்பொழுது நாங்கள் இன்று வரலட்சுமி விழாவை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கின்றோம். இந்த வரலட்சுமி ஏன் மிகவும் முக்கியமான என்றால் இது அம்மனின் ஒரு விரத நாள். அது மட்டுமல்லாமல் இது சுமங்கலிகளுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது. சுமங்கலிகள் ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கின்றபடியால் அவர்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த வரலட்சுமியிலே இருக்கின்ற 8 அட்டலட்சுமிகள் அந்த அட்டலட்சுமிகளின் அந்த வீரம் செல்வம் எல்லா வல்லமைகளும் பொருந்திய ஒரு விரதமாக இருக்கின்றபடியால் இதை இங்கே எப்பொழுது மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இங்கத்தே மக்களுக்கு அது ஒரு நல்லொரு சுவீட்சத்தை கொடுக்கும், நல்லதொரு நம்பிக்கையை கொடுக்கும். குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும், குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இந்த விழாவை இன்று சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம். அதிலும் இந்த வரலட்சுமியை நாங்கள் ஒரு கும்பத்திலே ஆவாகனம் செய்து திருவிளக்கு பூசையிட்டு அந்த கும்பத்திலே அந்த வரலட்சுமியை வரவழைத்து நாங்கள் இந்த பூசைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்ததினாலே உங்கள்
இங்கே வருகின்ற அடியார்களின் முகத்திலே நாங்கள் அந்த வரலட்சுமியின் அந்த அழகை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்படியாக நாங்கள் இந்த அம்மனுடைய விரதங்களை நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஆலயத்திலே நாங்கள் செய்வதன் மூலம் இந்த கிராமத்து மக்கள் அல்ல, வெளிக்கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் வந்து இதிலே கலந்து கொண்டு இதை மிகவும் சிறப்பித்து அந்த அம்மனின் அருளை பெற்று இன்று எல்லோரும் மிகவும் மன நிம்மதியோடு இந்த ஆலயத்தை விட்டு நீங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மத்தியான அன்னதானங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற எங்களுடைய புவனேஸ்வரி அம்மனின் அருளாசிகள் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித நம்பிக்கையும் ஆகவே நாங்கள் இங்கு வருகின்ற மக்கள் எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்க்கையையும் வாழ்க்கையிலே சந்தோஷமாகவும் குடும்பத்திலே அமைதியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள நாங்கள் எல்லாம் வழிவகுத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த புவனேஸ்வரி அம்பாளின் அருள் கடாட்சியம் கட்டாயம் கிடைக்க மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். அதைத்தானே சிவன் கண்டத்திலே அடக்கிக் கொண்டார். ஆனால் திருப்பாற்கடலை கடையும் பொழுது அங்கு வேற வேற பொருட்கள் எல்லாம் அங்கே வெளிவந்தன. அதிலே உருவானதுதான் இந்த வரலட்சுமி. அட்டலட்சுமி, அதாவது இந்த வரலட்சுமி விரதம் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு இறைவனை நாங்கள் தியானித்து தவம் இருப்பதற்கு சரி. அதனால தான் இதை நாங்கள் சுமங்கலி பெண்கள் அல்லாத மற்ற பெண்களும் அதே நேரத்திலே ஆண்கள் கூட இதை தரிசிக்கலாம். ஏனென்றால் அப்படி தரிசித்தால் உங்களுக்கு இறைவனது பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆகவே ஆண்களும் இதை இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும். ஆகவே ஒரு குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமாக இருப்பதானால் அந்த ஆணிவேராக இருக்கின்ற இந்த பெண்கள் எல்லாரும் ஒரு தைரியமாகவும் வல்லமை பொருந்தியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நியதி. அதனால் தான் இந்த 8 அஷ்டலட்சுமிகளின் வரங்கள் எங்கள் எல்லோருக்கும் இந்த குடும்பத்திலே கிடைக்க வேண்டும். அந்த குடும்ப பேர்கள், உங்களுடைய சொந்தக்காரருடைய பேர்கள் நட்சத்திரம் நினைத்தால் அதை மனசினால் நினைத்து சொல்லிக் கொள்ளுங்கள். ஓம் சிவ சிவஹா சம்போராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய பிரமணஹ துரியபராரம்பே ஸ்வேதபராக நிற்பவைவஸ்வத பல்பந்தரே பிள்ளையாருடைய தீர்மானம் ஒரு சிறிய பிள்ளையாருடைய பஜனை வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா மூஷிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக நமஸ்தே. திருச்சிற்றம் மைந்தர் சொலாம் செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்வல் செங்காலம்
கலசத்திலே ஒரு தண்ணி எடுத்து இப்படி போஷம் பண்ணிக்கொள்ளுங்க. விக்னேஸ்வர பிம்பம் அஸ்திரேன சந்திரோக்ஷ்ய. இப்போ ஒரு பூல நாளை போய் விடுங்க. அனந்தாய நமஹ. ஓம் தர்மாய நமஹ. ஓம் ஞானாய நமஹ. ஓம் வைராக்யாய நமஹ. ஓம் ஐஸ்வர்யாய நமஹ. ஓம் பத்மாய நமஹ. ஓம் மகாபத்மாய நமஹ. ஓம் க்ளாம் க்ளௌம் கணபத்யாய நமஹ. ஓம் க்ளாம் க்ளௌம் கணபதி மூர்த்தயே நமஹ. கையில பூ எடுத்து பிள்ளையாரை கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். முக்கியமான பூஜை. உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்குகின்ற முழு முதல் கடவுள் பிள்ளையார். அவருடைய பிள்ளையாரை வேண்டித்தான் நாங்கள் எந்த பூஜையை நாங்கள் செய்வோம். ஓ பிள்ளையாரே, இந்த மகாலட்சுமி பரசுகிற பூஜை அம்பாளுடைய பூஜையிலே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தராமல் பிள்ளையார்களே நான் ஒரு இடத்தில் வந்து நீ அமர்வாயாக வரவழைக்கணும். தியானம் சொல்லி அவரை வளர்ந்து சிவதய விஷ்டம் பரஸ்கமலஹஸ்தம் சோபிதம் மோதய அருணகுசுமாலாப்யாலங்கோதரந்தம் மமதேவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. பிள்ளையார் அருளை பாருங்க. பிள்ளையார் தியானம் சொல்லுகிற பொழுது அவரை நாட்டு சத்தமாக பிள்ளையாரை ஆவாரம் பண்ணுங்கள். பிள்ளையாரே வாருங்கள் என்று சொல்லி வரவழைத்து அந்த பிம்பத்தை ஆவாரம் பண்ணுங்கள். ஆவாரண ஸ்தாபன சம்நிதான சம்நிரோதன திக்பந்தன அவகுண்டன சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பூத்வா. தெரியாதவர்கள் இந்த கோயில் ஐயா செய்கின்ற பொழுது பார்க்கலாம். அவங்க எப்படி செய்கின்றார் அதை பார்த்து செய்து கொள்ளலாம். இப்போ பிள்ளையாருடைய பாதத்தில் ஒரு 3 தரம் பிரணாமை தொட்டு அந்த மகளை கொண்டு தீர்த்தமிடலாம். விக்னேஸ்வராய நமஹ. பாதயோஹோ பாத்யம் முகே அர்க்யம் சிரசி அர்க்யம் முகே ஆச்சரணீயம். அவருடைய சிரசில் ஒரு தீர்த்தம் ஆவாகனம் பண்ணி அவருடைய வாயிலே ஒரு ஆச்சரணத்தில் ஒரு நீர் விட்டு வரணும். இப்போ ஒவ்வொரு அவருக்கு பிள்ளையாருக்கு சந்தனம் அக்ஷத குங்குமத்தினாலே இவருக்கு சாந்தி பண்ணணும். ஒவ்வொரு பூவினாலே இவருக்கு பூஜை பண்ணலாம். அருகு இருந்தால் அருகினாலே பூஜை பண்ணலாம். ஓம் சுருகாய நமஹ. ஓம் மேகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கிஜகர்ணாய நமஹ. ஆலம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஆம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஆம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஆம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஆம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணகாய நமஹ. ஆம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஓம் சித்தி மகாகணாதிபதயே நமஹ. மகாகணபதயே நமஹ. தவ சரணாரவிந்தயோः समस्त ராஜோபசார சோடசோபசார பூஜாம் சமர்ப்பயாமஹ. அவருடைய பிள்ளையாருடைய பாதத்திலே கொஞ்சம் புஷ்பங்களை போட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே உடைத்திருந்த தேங்காய் பழத்தில் ஒரு பகுதியை தொட்டு பிள்ளையாருக்கு போட்டுக் கொள்ளுங்கள். விக்னேஸ்வராய நமஹ. நாளிகேர கண்டத்வயம் கதலி பழம் தாம்பூலஞ்ச. பிள்ளையாருக்கு ஏதாவது மோதகம் அவல் கொண்டிருந்தால் அந்த நைவேத்தியத்தை உங்களுக்கு முன்னாலே வச்சு சுவாமிக்கு தொட்டு போட்டுக் கொள்ளுங்கள். பிள்ளையாரப்பனே லட்டுகம் இத்தியாதி பகுபக்ஷ பல நிவேதனம் நிவேதயாமி. ஒரு தீர்த்தத்தினாலே தொட்டு பிள்ளையார் கேட்டுக்கொள்ளுமாறு போட்டு அவருக்கு பிராணாவதி கொடுத்து அவருக்கு அந்த நைவேத்தியத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிறிய சூடத்தட்டு கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு சிறிய கட்டுடத்தை வச்சு கொளுத்தி பிள்ளையாரை காட்டி இடதுகையினால மணியை அடித்துக் கொள்ளுங்கள். அப்படி கொண்ட முடியாதோ எரிகின்ற விளக்கில் இருந்து ஒரு தீபத்தில் ஒரு சுவாலை போட்டு பிள்ளையாரை நட்புறமாக செஞ்சு கொள்ளுங்கள். ஓம் மகாகணபதயே நமஹ. ஜோதி ராஜாய பிரதயதாயே நமோ வயம் வைகராய உர்வகே சமே நாமாய ஆமேஸ்வரோ வை சரணோதராய குபேராய வை சரணாய மகாராஜாய நமஹ. அன்யா பூஜ்யா நமஹ சர்வதேவ
அதாவது நீங்கள் வைத்திருக்கின்ற கும்பத்துக்குரிய பூஜை. இந்த கும்பத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் மகாலட்சுமி அம்பாளை ஆவாகனம் பண்ண போகிறோம். இங்கே எங்களுடைய அம்பாளுக்கு முன்னுக்கு பாருங்கள், பெரிய வள்ளி கலசத்திலே அம்பாள் நாடி மகாலட்சுமி நாடி அலங்காரம் பண்ணி நூலெல்லாம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் இந்த கும்பத்திலே இந்த அம்பாளை மகாலட்சுமி அம்பாளை ஆவாகனம் செய்கின்ற பூஜை தான் பிரதான கலச பூஜை. மீண்டும் ஒரு முறை தீர்த்தத்தை எடுத்து அந்த கலசத்தை மிகைப்படுத்திக் கொள்ளுங்கள். கலசம் இப்பொழுது பூசை பண்ணிக் கொள்ளுங்கள். அனந்தாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராக்யாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் ஓம் ப்ரீம் மகா வரலட்சுமி அம்பிகாசனாய நமஹ, ஓம் ப்ரீம் வரலட்சுமி அம்பிகா மூர்த்தயே நமஹ. பூ எடுத்து பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். ஓம் வரலட்சுமி தாயாரே, என்னுடைய பூஜையிலே இந்த கலசத்திலே நீங்கள் கலசம் கொன்றார்கள் அந்த மகாலட்சுமி புத்துடத்திலே கூட ஆவாகனம் பண்ணலாம். மந்தார பாரிஜாதாஜே கேத ஜுக்தலபடாலகே மல்லிகாயாதி கேவகுலே புஷ்ப சப்தாம் பூஜயாம்யஹம் வரலட்சுமி அம்பிகாயே நமஹ புஷ்பேஹி பூஜயாமி. கையிலே நிறைய மஞ்சள் பூ அல்லது சிவத்த பூ வெள்ளை பூ எடுத்து 2 கையால் அந்த மகாலட்சுமி இப்பொழுது அந்த மகாலட்சுமி அம்பாளுக்குரிய அங்கங்களிலே வருகின்ற ஒரு பூவினாலே பூஜை பண்ண வேண்டும். நான் அங்கங்களை சொல்லி தமிழை சொல்கின்ற நீங்கள் ஒரு பூவா போட்டுக் கொள்ளுங்கள். ஓம் வரலட்சுமி நமஹ பாதோ பூஜயாமி. காலிலே பூ ஒரு பூவா போட்டுக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி அம்பிகாயே நமஹ புல்போ பூஜயாமி. அவருடைய முழங்காலிலே ஒரு பூ போட்டுக் கொள்ளுங்கள். இந்திராட்சை நமஹ ஜெங்கே பூஜயாமி. அவருடைய முழங்கால கீழ்ப்பகுதியில் ஒரு பூவை போட்டுக் கொள்ளுங்கள். சண்டிகாய நமஹ ஜாமினி பூஜயாமி. முழங்காலுக்கு மேற்பகுதியிலே போட்டுக் கொள்ளுங்கள். சிராதி கிரிஜாய நமஹ ஊரு பூஜயாமி. அம்பாளுடைய மேற்கால் பகுதி தொடையிலே ஒரு பூவை போட்டுக் கொள்ளுங்கள். ஓம் பீதாம்பிரதாரண்யே நமஹ கடி பூஜயாமி. அம்பாளுடைய அரண்யானிலே ஒரு பூவை போட்டு அர்த்திக் கொள்ளுங்கள். சார சம்பவாய நமஹ குருக்கியம் பூஜயாமி. அம்பாளுடைய பின்பக்கத்திலே ஒரு பூவை போட்டுக் கொள்ளுங்கள். நாராயண பிரியாய நமஹ நாபி பூஜயாமி. மகாலட்சுமி அம்பாளுடைய நாபியிலே ஒரு பூவை நாபியில் மகாவிஷ்ணு வந்து அமைந்திருந்ததாக நம்முடைய விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. ஜெகத்யுக்ஷேனமா சொல்லுகின்ற பொழுது இந்த மனத்திலே பிரார்த்தனை பண்ணி எங்களுடைய எல்லா அஷ்டலட்சுமிகளும் இந்த பூஜையிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற தியானத்தை நீங்களும் ஒரு முறை இறக்கி சொல்லிக் கொள்ளலாம். ஓம் வரலட்சுமி அம்பிகாய நமஹ தியானம். லக்ஷ்மீ சீல சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி दासीभूत समस्त देव बलिदां लोकेय दीपांगुरां श्रीमन्मन्द्रगणाक्षलब्ध विभवद्ब्रह्मेन्द्र गङ्गाकरीं तां त्रैलोक्य कुटुम्बिनीं सरलियां वन्दे मुकुन्द प्रियां. இன்னொரு முறை சொல்லுகிறேன். அம்பாளை நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். லக்ஷ்மீ சீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி दासी भूत समस्त देव वनिनां लोकैक दीपांगुरां श्रीमन्मन्द्रगणाक्षलब्ध विभवद्ब्रह्मेन्द्र गङ्गाधरां तां त्रैलोक्य कुटुम्बिनीं सरलियां वन्दे मुकुन्दप्रियां. ओम महालक्ष्मीय विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम வரலட்சுமி மகாலட்சுமி அம்பாளே, இந்த கும்பத்திலே வந்து நீ ஆவாகனம் செய்வாயாக. மகாலட்சுமி அம்பிகை ஆவாகயாமே. அவரை வடவடை பூக்களை அந்த கும்பத்துக்கு மேலே போட்டு அந்த கும்பத்திலே எழுந்துள்ளதாக அம்பாளை வரவழையுங்கள். ஆவாகயாமே. ஆவாகிதா பவ. அடுத்த குருக்கள் என்ன செய்தாரோ பார்த்து செய்து கொள்ளுங்கள். ஆவாகிதா பவ, ஸ்தாபிதா பவ, சந்நிகிதா பவ, சந்நிருத்தா பவ, அவகுந்திதா பவ, சுப்ரீதா பவ, சுப்ரசன்னோ வரதோ பூத்வா. ஓ மகாலட்சுமியே, என்னுடைய பூஜை முடியும் வரையும் இந்த கலசத்திலே நீ நிறைந்து பூரணமாக வந்திருக்க வேண்டும். 12 அம்பாளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஒரு பூக்களை நாங்கள் போட்டு ஒரு உபச்சாரமாக செய்ய வேண்டும். இப்போ கையில் பூ எடுத்து நான் சொல்லுகின்ற ஸ்லோகங்களை பிரார்த்தனை பண்ணி ஒரு பூவாக அந்த கலசத்திலே கொடுத்துங்க. बालबानो प्रदीकासा पूर्णचन्द्रनिबाणने शूत्रेऽस्मिन् संस्थिते भूत्वा प्रयच्छ बहुलान् वरान् माङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोऽस्तुते. सर्वजगन्नाथे यावत्पूजावसानकं तावत्
கலசேஸ்மின் சந்நிதி பவ. என்னுடைய பூஜை முடியும் வரையும் மகாலட்சுமி தாயே இந்த கலசத்தை வந்து ஆவாகனமாக நீ எழுந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனை. அடுத்ததாக அந்த வந்திருக்கின்ற மகாலட்சுமி அம்பாளுக்கு நாங்கள் உபச்சாரம் செய்ய வேண்டும். ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்? அவரை வரவழைத்து இருந்து அவருக்குரிய உபச்சாரம் எல்லாம் செய்வோம். அதே போல இப்போ மகாலட்சுமி அம்பாளுக்குரிய உபச்சாரம் வேண்டும். ஒரு ஸ்லோகம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏதாவது கொண்டிருந்தால் நான் சொல்லுகின்றேன் செய்யலாம். இல்லை விட்டால் குங்குமமும் அக்ஷதையும் ஒரு 3 நாளும் அந்த மகாலட்சுமி கும்பத்திலே போட்டுக்கொள்ளுங்கள். அலேகரத்ன சரிதம் ஷீரச அகரசம்பவே ஸ்வர்ணவர்ண சிம்மாசனம் தேவி ஸ்ரீகோரப்பிரியே. இப்போ அந்த அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு சிம்மாசனம் கொடுப்பதாக ஒரு பூவை போட்டுக்கொள்ளும். மகாலட்சுமி நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி கங்காதி சரிதானேனி கந்த புஷ்ப சமன்விதம் பாத்தியம் ததாமி தேவி பிரசீத பரமேஸ்வரி. ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹ பாத்தியம் சமர்ப்பயாமி. அந்த அம்பாளுடைய பாதத்திலே ஒரு தீர்த்த மொழி தொழில் ஜலத்தை நீரை விடுங்கள். பாத்தியம் கால அலம்புவது நீர். பாத்தியம் சமர்ப்பயாமி கங்கநாபி சமானேதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருகாநாச்சாரணம் அத்யம் புத்திரபௌத்திர பிரதாயினே. ஓம் வரட்சிதாயே அர்க்யம் சமர்ப்பயாமி. அவர் தானம் செய்வதற்காக கொடுக்கப்படுகின்ற தீர்த்தம். மங்களா மணி சஞ்சுக்தம் முக்தா விருத்தி சமுஞ்சதம் தத்ததம் மங்களம் ருத்ரஞ்ச விகார ஹரிவல்லவே. ஓம் வரலட்சுமிதாயே கடிசூத்திரம் கல்பயாமே. அம்பாளுடைய அரண்யா அதாவது அருணாக்குடியை நாங்கள் கொடுப்பதாக ஒரு பூவை அந்த அம்பாளுடைய போட்டுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமியை கலசத்தை போட்டுக்கொள்ளுங்கள். ஓம் ரத்ன தாடங்க கேயூர கரகா கங்கண பூஷிதே பூஷணானி மகார்காணி கிருகான கருணாநிதி மகாலட்சுமி அம்பிகாயை நம ஆபரணானி சமர்ப்பயாமி. யாராவது இந்த கலசத்துக்கு போட வேண்டும் என்று ஆபரணம் கொண்டிருந்தால் அதை அப்படியே இந்த கலசத்திலே சாட்டி கொள்ளலாம். இல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய போட்டிருக்கின்ற ஆபரணத்திலே ஒரு பூவை தொட்டு அந்த மகாலட்சுமி போடுவதாக பாவனை பண்ணி ஒரு பூவை ஆபரணமாக சாட்டி கொள்ளுங்கள். ஓம் கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருகாணாந்திய சர்வமங்களதாயினி வரலட்சுமி அம்பிகாயை நமஹ கந்தாந்தாரயாமி. அந்த வரலட்சுமி அம்பாளுடைய கலசத்தை ஒரு சந்தனத்தை போட்டுக்கொள்ளும். மோதிரம் நீங்கள் பவித்திரம் போன்றிருந்த மோதிர வெறுநாளில் சந்தனத்தை போட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் அந்த வரலட்சுமி அம்பாளுடைய முகத்திலே குங்குமத்தை போட்டுக்கொள்ளுங்கள். வரலட்சுமி அம்பிகாயை நமஹ பரிமள குங்குமாந்தாரயாமி. கையில் அச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அச்சை எடுத்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஓம் சாலியான் சந்திரவர்ணாவான் சித்தமௌக்திகதன்னிவான் அக்ஷயான் தேவகாணேய பங்கஜா சர்வல்லவே. ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதைகளை அப்படியே இந்த மகாலட்சுமி படத்தில் இருந்து அந்த நாணயங்கள் பொன் நாணயங்கள் விடுகிற மாதிரி அப்படியே கையில் கொடுத்து கொள்ளுங்க. அக்ஷதையை அக்ஷதான் சமர்ப்பயாமி. மந்தார பாரிஜாதாதே வேதயுக்தலபடாலவே மல்லிகாயாதி தேவமுலே புஷ்ப தப்தாம் பூஜயாமிஹம். வரலட்சுமி அம்பிகாயை நமஹ புஷ்பைஹி பூஜயாமி. கையில் நிறைய மஞ்சள் பூவல் சிவத்த பூவெல்லாம் கொடுத்து 2 கையினால் அந்த மகாலட்சுமி அம்பாளுக்கு போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த மகாலட்சுமி அம்பாளுக்குரிய அங்கங்களில் வருகின்ற ஒரு பூனாலே பூஜை பண்ணுங்கள். நான் அங்கங்களை சொல்லி தமிழில் சொல்லுகின்ற பூவை போட்டுக் கொள்ளுங்கள். ஓம் வரலட்சுமி நமஹ பாதோ பூஜயாமி. காலையில் ஒரு பூவை போட்டுக் கொள்ளுங்கள். ஓம் லோக விநாசின்யே நமஹ. ஓம் தர்மநிலையாயை நமஹ. ஓம் கருணாயை நமஹ. ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் பத்மப்ரியாயை நமஹ. ஓம் பத்மகஸ்தாயை நமஹ. ஓம் பத்மாட்சை நமஹ. ஓம் பத்மசுந்தர்யை நமஹ. ஓம் பத்மோத்பவாயை நமஹ. ஓம் பத்மமுக்யை நமஹ. ஓம் பத்மநாபப்ரியாயை நமஹ. ஓம் ரமாயை நமஹ. ஓம் பத்மமாலாதராயை நமஹ. ஓம் தேவி
नमः षष्ठग्रन्थे पूजयामि आराधयामि विश्वसाक्षिणे नमः सप्तमग्रन्थे एळावद् चन्द्रचौधर्ये नमः अष्टमग्रन्थे एट्टावद् हरिवल्लभाय नमः नवमग्रन्थे पूजयामि இப்பொழுது அந்த 9 பிடிச்சுக்களுக்கும் 9 தேவதைகள் மகாலட்சுமி என்பவருடைய வடிவமாக இருக்கின்ற தேவதைகளையும் உங்களுக்கு தான் அந்த நூல் குணந்திருந்தால் அந்த பல வகைகளையும் தொட்டு அம்பாளுக்கு மகாலட்சுமி நமக பல வகை அம்பாளுடைய நிவேதனங்கள் எல்லாத்தையும் தொட்டு நீங்கள் அப்படியே வரலட்சுமி என்பாள் உங்களுக்கு நாங்கள் நூல் கட்டுகின்ற பொழுது வரலட்சுமி என்பாளுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் தருவோம் அதை வேறு ரெண்டால் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அர்ச்சனை பொருளிலிருந்து பழங்கள் நிவேதனம் ரொட்டி சக்கரை பொங்கல் பாயசம் குணந்திருந்தால் ஓ மகாலட்சுமி தாயே நீங்கள் நிறைவாக சாப்பிட்டு எனக்கு நீ அருளை தருவாயாக என்று நிவேதனமாக ஒரு பூவை தொட்டு அதை போட்டுக் கொள்ளுங்கள். ஓம் பானாககான தேவீஜ பவதா துர்காவல்லவே வரலட்சுமி அம்பிகாயே நம பானீயம் சமர்ப்பயாமே. மீண்டும் ஒரு முறை அம்பாளுடைய வாயிலே தீர்த்தத்தை விட்டுக் கொள்ளுங்கள். சாப்பிட்ட பின்னங்களை வாயில் விளப்பதினால் ஒரு அதிகம் விட்டுக் கொள்ளுங்கள். பானீயம் சமர்ப்பயாமே. भोगी फलसभायुक्तं नागवल्लयदलैरयुतं कर्पूरसूरसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां मा வரலட்சுமிகாயே நமः தாம்பூலம் சமர்ப்பயாமி. உங்களுடைய அர்ச்சனை பொருட்களிலே வெற்றிலை இருக்கிறது. வெற்றிலை பாக்கு சீவல் நல்ல புஷ்பம் நிறைந்த பீடா போன்ற தாம்பூலம் இருந்தால் அதை அப்படியே ஒரு பூவினாலே தொட்டு அந்த தாம்பூலத்தை மகாலட்சுமி அம்பாள் देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी पंचब्रह्मस्वरूपिणी परमेश्वरी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी ज्ञानामङ्गलभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं यजने भक्तिमा
நீண்ட காலம் ஆயுளோடு இருக்க வேண்டும். சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய ஐயா கூறியது போல நிறைந்த செல்வம், தன சம்பத் செல்வம் கிடைக்க வேண்டும். அந்த காரணத்திலே தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த வரலட்சுமி வரம் என்பதை நாங்கள் கேட்டு வாங்குவோம். இன்றைக்கு இருக்கின்ற அம்பாளுடைய நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்க்க சுமங்கலிப்பல், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வத்தை கேட்டு பெறுகின்ற விரதம் தான் இன்றைக்கு செலுத்த. ஆடிப்பூரம் செய்வது நிறைந்த நல்ல மனம் நிறைந்த கடவுளை அடைவதற்காக. ஆடி செவ்வாயிலே துர்க்கை அம்பாளை கும்பிடுவது துக்கங்களை செய்வதற்காக. எனவே இன்றைய விரதம் மிக முக்கியமான விரதம். குறிப்பாக சுமங்கலிகள் எல்லோரும் செய்கின்ற விரதம். இப்பொழுது அந்த விரத பூஜை ஆரம்பிக்கும். ஓம் திரவந்தை ராஜா பரணோ திரவந்தை விக்னோ பிரசாந்தயே மானசம் வாசி கல்பாவம் கர்மணா சமவார்ச்சம் ஸ்ரீ சிவஸ்கரணையைவ பிரபோகதின சம்சயா கினிஸ்திதஸ்தவாபாரோ நக்ஷத்ரம் சிவதேவ யோகச்சகரணம் சைவ சர்வம் ஸ்ரீ புவனேஸ்வரே மயம் ஜகதே. மூன்று முறை குட்டிக் கொண்டு இடது கை கீழே வலது கை மேலாக பொத்திக் கொண்டு உங்களுடைய வலது காலின் மேலே வைத்து சங்கல்பித்துக் கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் சங்கல்பம் செய்கிறோம்? எங்களுடைய வரலட்சுமி விரத பூஜை சங்கல்பம். நாங்கள் இந்த பூஜையை எந்தவித இடையூறுகள் ஒன்றும் இல்லாமல் திடமாக இந்த பூஜையை நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய குலதெய்வமான புவனேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்தில் வந்து இந்த வரலட்சுமி விரத பூஜையை நாங்கள் செய்வோம். செய்து அந்த 8 லட்சுமிகளின் கடாட்சமும் எங்களுக்கு ஏன் கிடைக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்துப் பார். ஒரு குடும்பத்தில் ஆணி வேறாக இருப்பவள், அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துகிறவர்கள். இந்த இங்கே இருந்து பூஜை பண்ணுகின்ற எல்லோரும் ஒரு குடும்பத்தின் ஆணி வேறாக நீங்கள் அந்த ஆணி வேர் சரியாக இருந்தால் தான் இந்த குடும்பம் தழைத்து வளரும். சம்பளத்தில் எங்களோட குவித்திருக்கின்ற செல்வம் அது எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எப்போ கிடைக்கும்? வரலட்சுமி அம்பாளுடைய பூஜை விரத பூஜையை நாங்கள் அனுஷ்டானமாக இந்த நாளிலே நிறைந்து செய்தோமா இருந்தால், வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அம்பாளுடைய பூஜையை செய்வதனாலே, எங்களோட சுதுமலை அம்பாளுடைய ஆலயத்திலே குலதெய்வத்துடைய ஆலயத்திலே செய்வதனாலே பிரசாத மண்டபம் கண்டவேந்தாலும் ராஜனண்ணா வேண்டினாக